Hi friends, வணக்கம். வெல்கம் டு Thiyashree Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு சிம்பிளான, ஹெல்தியான, ஈஸியான ஸ்நாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து தேவையான அளவு ராகி மாவு எடுத்துர்க்கேன் நானு. ராகி மாவு, கம்பு மாவு எதுல வேணாலும் செய்யலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராகி புட்டு வந்து பார்க்க போறோம். அதுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்குங்க. மாவு எடுத்துட்டு தண்ணி நம்ம கை பொறுக்குற அளவுக்கு தண்ணி வந்து சுட வச்சு எடுத்துக்குங்க. ரொம்ப சூடா வேண்டாம். லேசா வெதுவெதுன்னு எடுத்துக்குங்க. எடுத்துட்டு கொஞ்சமா சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்ல மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு பிசைஞ்சிக்குங்க. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ரெசிபி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இங்கே பாருங்க, இந்த அளவு வந்து நம்ம பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சா பிடிக்க வரணும். அந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்குங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் துணி போட்டுட்டு நம்ம வந்து ஆவியில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வந்து வச்சா போதும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்குங்க. வச்சு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வந்து இப்போ தேங்காய் பூ, சர்க்கரை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். துருவின தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கங்க. தேங்காய் பிடிக்குன்னா நிறைய கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். இதோட நீங்கள் அஸ்கார்க்கு பதிலாக கரும்பு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி அஸ்கா தான் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இனிப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்க்குறேன்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன டிப், இதோட வந்து நீங்கள் பாசிப்பருப்பு ஒரே ஒரு ஆவி வேக வச்சு எடுத்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கனாலும் புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறேன். சும்மா ஒரு ஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் பிடிக்குன்னா கொஞ்சம் சேர்த்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூடாக வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த புட்டு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். பாருங்கள், நீங்கள் நெய் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும். குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஹெல்தியான கேழ்வரகு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடோடு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தியாஸ்ரீ கிரியேஷன்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.